என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துலேயும் சீமான் அவருடைய அறிக்கையில் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து மதசார்பாத கட்சி, அவங்க மத சார்பற்ற கட்சி சொல்லிக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கவிழ்த்தது என்பது காங்கிரஸ் ரெக்கார்டு. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி சேர்த்துருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சி அமைக்கிறீங்க. அதான் பாருங்க, இந்த பிசாசு பெரிசா அந்த பிசாசு பெருசான ரெண்டுமே பிசாசு தான். நாங்க காங்கிரஸ் சின்ன பிசாசு, இது வந்து பெரிய பிசாசு, ரெண்டு சமமான பிசாசு. இன்னைக்கு அதே கொள்கையில இங்க வச்சு மிரட்டி இருக்கலாம்ல. அதைத்தான் சொல்றேன். வாய் சொல்லில் வீரர்னா டாக்டர் ராமதாஸ் மட்டுமே. அவரை விட வேற எவரும் தமிழகத்தில் இல்லை. அவர் ஒருவரே தான். அவர் ஒருவரே வாய் சொல்லில் வீரர், அவ்வளவுதான். ஒரு குட்டையில உள்ள மட்டைகள் தான் இது ரெண்டும். ஆகையினால சிந்தனைகள் எல்லா மனிதனுக்கு இருக்கும். நடைமுறைப்படுத்தணும்ல, நடைமுறை சாத்தியம்னு ஒண்ணு வேணும்ல. நடைமுறைக்கு ஒவ்வொரு இதையும் வந்து சொல்லிட்டு போறோம். இங்க பாரு, இங்க பாரு, இது அது தெரியுமா உனக்கு? கிட்டத்தட்ட 78 முறை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மாத்தி இருக்கு. அதாவது இந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதால சட்ட ஒழுங்கு வந்து நம்ம சீர் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. நடைமுறையில மரண தண்டனை கொடுக்கறதுனால குற்றங்கள் குறையலைங்கிறாங்க. குற்றங்கள் தண்டனையினால குறைக்கப்படுவதில்லை. சமுதாயத்துல அந்த புரிதலும் அவேர்னஸும் அதிகமாகும் போதுதான் குற்றங்கள் குறையுது. ஓட்டர் ஐடி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க ஆண்டாண்டு காலமாக தலைமுறை திறமையாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய தமிழ் மண்ணில் நீங்க அவங்க எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியா மாறிடுவாங்க. இப்பயே துறைமுக தொகுதி தமிழ்நாட்டு துறைமுக தொகுதியிலேயே வடநாட்டுக்காரங்க தீர்மானிக்கிற இடமா தொகுதியா மாறிடுச்சு. விடுதலை புலி நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொல்றோம். சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கம், இலங்கை அரசு, நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க. அப்போ நீங்க ஏன் அதை தடை விதிக்கிறீங்க? தேவையில்லாத விஷயம் தானே. இல்லாதவனை எங்க தடை பண்ணீங்க? இப்போ உதாரணமா இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தா தடை விதிக்கணும். இல்லவே இல்லாத நாட்டில் போய் தடை விதிப்பான. செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு கலை அவர்களிடமிருந்து, நேற்றைய தினம் வந்து சீமான் அவர்கள் இந்த மைக்கு சின்னத்தை அறிமுகப்படுத்திட்டு மேலும் 82 பக்கங்கள் கொண்ட தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. தேர்தல் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, தன்னுடைய கொள்கை முடிவு அதுதான் வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வெளியிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல முதல்ல பிரதானமா எடுத்துக்கலாம் பாயிண்ட், காங்கிரஸ் பாஜக இரண்டுமே வந்து கல்வி, மருத்துவம், பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை எல்லாம் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஆட்சி நம்ம அமர்த்த வச்சோம் அப்படின்னா ஒரே கதி தான் நமக்கு. காங்கிரஸ் 50 ஆண்டு காலம் இந்த மாநில உரிமைகள் எல்லாம் பறிச்சதை வந்து இவங்க 5 வருஷத்துல பறிக்கிறாங்க, அவதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. மேலும் திமுக, அதிமுக இந்த இரு கட்சிகளும் வந்து மத்தியில வந்து அடகு வச்சிருக்காங்க நம்மளுடைய உரிமைகளை அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் குறிப்பில சொல்றாரு. முதல் பார்வை இல்ல, அது உண்மையிலே எனக்கு அது ரொம்ப ஒப்புதல் இருக்குது. ஒண்ணு வந்து காங்கிரஸும் பாஜக எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துலேயும் சீமான் அவருடைய அறிக்கையில சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து மதசார்பாத கட்சி, அவங்க மத சார்பற்ற கட்சி சொல்லிக்கிறாங்க. காங்கிரஸ் மத சார்பற்ற கட்சி என்பதை நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆமா, அவங்க ஆட்சியில தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ராணுவத்தை அனுப்ப சொன்னாங்க, நாங்கெல்லாம் சொன்னோம், அனுப்பலையே, இடிச்சுக்கோன்னு விட்டாங்களே. அது மட்டும் இல்ல, அந்த கோவில், அந்த மசூதியில நான் 1949 ஒரு இரவுல போய் திருட்டுத்தனமா ராமர் சிலையை வச்சுட்டு வந்தாங்க. அதை கும்பிட ஆரம்பிக்கும் போது ஃபைசலாபாத் இது உத்தரப்பிரதேச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அதை பூட்டுங்க, அதை கும்பிடக்கூடாது, அதுங்க அது மசூதி, அங்க தொழுகை நடக்குதோ இல்லையோ அது மசூதி, அங்க நீங்க வச்சது தப்பு, அந்த ராமர் கோவிலை மூடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பூட்டு போட்டது யாரு திறந்தா? ராஜீவ்காந்தி திறந்தார். அவர் தான் திறந்து விட்டு சிலன்யாசம் நடத்துக்கினார், வழிபாட்டுகளை நடத்துங்கன்னு சொன்னார் இல்லையா? இவையெல்லாம் செங்கலை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? பாஜக காரெல்லாம். அதனாலதான் நம்ம சொல்றோம் அதே மாதிரி. அதாவதுங்க, நான் என்ன சொல்லுவேன், பாஜக என்பது பெரும்பான்மை இந்துக்களை மட்டுமே தாச்சா பண்ணுது. காங்கிரஸ் சிறுபான்மையினரையும் தாச்சா பண்ணுது, இன்னொரு பக்கம் பெரும்பான்மையும்
தாஜா பொண்ணு 2 பேரும் இந்த உங்களை கைவிட்டாங்க. அதான் இந்த அதல பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து என்ன செய்யறாரு, ஷாபானுங்கிற விதவை வழக்குல அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் தரணும், தரக்கூடாது சரியத் சட்டம் வந்து அது அந்த மதத்தினுடைய சட்டம். மதத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிபணியணும், உட்பட்டுதான் இருக்கணும். அதனால உச்ச நீதிமன்றம் என்ன திருப்பி வச்சு அவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கணவர் வந்து 76 வயசு உள்ள கணவர் 5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு 72 வயதுல அந்த அம்மாவே அந்த 5 குழந்தைகளை தெருவுல விடுறாரு. 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கு எனக்கு மதத்துல இடம் இருக்குங்கிறார். தலாக் சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சிடுறாரு. நாங்க கொடுக்க மாட்டோம், மெயின்டெனன்ஸ் தர வேண்டியது எங்க சட்டத்துல சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லு. அத ராஜீவ்காந்தி என்ன பண்றாரு தெரியுமா, எல்லா இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் அதுக்கு அவருக்கு எதிராக இந்த தீர்ப்பு எதிராக இருக்கு எங்களுக்கு சொல்லி அதை நீங்க சரி பண்ணணும்னு சொல்லும் போது அந்த தீர்ப்பை செல்லுபடியாகாம இருக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தார். விதவைகளுக்கு நிவாரணம் தர வேண்டியது இல்லைன்னு சொல்லி அது அது பண்ணாரா, அவங்கள தாஜா பண்ணாரு. உடனே இந்துக்கள் தகராறு பண்ணாங்க. அப்பதான் ராமர் கோயிலை திறந்து விட்டாங்க அவங்களுக்கு. என்ன அதாவது இந்த 2 பேருமே வந்து கரெக்டா சொன்னபடி அந்த அறிக்கையில சொன்னபடி வரிசையா அவங்க வந்து இந்த எல்லா கொள்கைகளையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணு. அதனால இவங்க 2 பேருமே இந்த நாட்டினுடைய கார்பரேட் செக்டாரை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க நலன்களை தான் அவங்க பாதுகாக்கிறாங்க. 38% இருந்த வரியை, கார்பரேட் வரியை காங்கிரஸ் குறைச்சு கீழே கொண்டு வந்தாங்க. இப்ப இவங்க வந்த பிறகு இன்னும் குறைச்சு 22 கொண்டு வந்தாங்க. கரெக்ட். இந்த 2 பேரோடைய கூட்டணி சேர்வதன் மூலமாக மாநில உரிமைகளை இந்த 2 கட்சிகளும் கைவிடுறாங்க. திரு காமாட்சி, நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் பக்க விவரத்துல வந்து இப்பதான் ஒரு சேர்த்துறேன். இப்பதான் அதிமுக சரியான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. பாஜகவும் தப்பு, அதிமுக தப்பு. இந்த நிலைப்பாடு பாஜகவும் தப்பு, காங்கிரஸும் தப்பு. 2ஐயும் நாங்க எதுக்குறாங்க நிலைக்கு வந்திருக்காங்க. திரு காமாட்சி, இந்த அறிக்கை இந்த குறிப்பை பத்தி உங்களுடைய பார்வை? திரு கலை அவர்கள் சொல்றாரு அதிமுக சரியான நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே போல சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி மத்தியில ஒரு இதை கொண்டு வருவோம், தேசிய கட்சிங்கிற ஒரு இதவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் எங்களுடைய பேசிக்க அண்ணா காலத்துல இருந்து நாங்க அதானே சொல்றோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு தானே சொல்றோம். அதத்தான் அவர் இந்த மாதிரி சொல்றாரு, தேசிய கட்சின்றாரு. நாங்க மத்தியில் கூட்டாட்சின்னு மாநில சுயாட்சிங்கிறோம். இதுதான் ஒரே சொல்லுங்க சொல்லுங்க குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி சொன்னாரு. ஆனா திமுக கலைஞர் ஆட்சியில கலைஞர் வந்த பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டணி ஆட்சின்னு மாத்திட்டாங்க. கூட்டணினா என்ன, கூட்டாட்சின்னா என்ன? கூட்டணி ஆட்சி எனக்கு தெரியல சார். நான் கூட்டாட்சின்னா அவ்வளவு படிக்கல. சொல்லுங்க ஐயா. கூட்டாட்சின்னா சொல்லுங்க, அது வந்து கூட்டாட்சி தத்துவம் என்ன சொல்லுங்க. மாநிலங்களுக்கும் மத்தியங்களுக்கும் உரிமைகளை சமமாக பகிர்ந்து கொள்வது. ஆமா. கூட்டணியில போய் உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, அவன் மாநில உரிமைகளை பறிக்கும்போது நீங்க கூட நிக்கிறீங்க அவனோட. சார் அவங்க மாநில சுயாட்சி கொடுக்கல ஐயா. மாநில சுயாட்சி நமக்கு கொடுக்காம கூட்டணி ஆட்சி நடந்துச்சு. கூட்டணியில நாங்க அங்க வைத்தோம். நீங்க அது கூட்டணிக்கும் எந்த மாநில உரிமை நீங்க பாருங்க. நாங்க இங்க ஒண்ணு சொல்லுங்க சார். எங்க தமிழகம் வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே 2வது மாநிலமா வளர்ச்சி விட்டுறதுக்கு காரணமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. நீங்க அதிகமான காலம் ஆட்சி அதான் எங்க திராவிட கட்சி சார். இங்க பாருங்க, திராவிட கட்சி தான் அதை வச்சுக்கோங்க. அதனால ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து எல்லாமே சரியாதான் இருக்கோம். எங்க பிள்ளைதானே அதிமுக. அது என்ன வேலை? 97 தடவை மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கவிழ்த்தது என்பது காங்கிரஸ் ரெக்கார்டு சார். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி சேர்ந்துருக்கீங்க. இங்க பாருங்க ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சி அமைக்கிறீங்க. அதான் பாருங்க, இந்த பிசாசு பெருசா அந்த பிசாசு பெருசான்னு 2மே பிசாசு தான். நாங்க காங்கிரஸ் சின்ன பிசாசு, இது வந்து பெரிய பிசாசு. 2 சமமான பிசாசு. இல்ல இது விழுங்கிடும், அது விழுங்க. இவங்களோட சேரும்போது இவங்க நல்லவங்க. அவ்வளவுதான். தேர்தல் அறிக்கையிலேயே முதல் தேர்தல் அறிக்கையா வந்து சட்ட, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தம் கொண்டு வரப்படும் மாநில சுயாட்சி அப்படின்னு அதே வந்து அறிக்கையை வந்து திரு சீமான் அவர்களும் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் தாங்க, சீமான் மட்டும் கொடுக்கல, அவர் மிஸ்டர் எடப்பாடி அவர்களும் அதைத்தான் கொடுக்கல. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, ஃபெடரலிசம்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இல்லைங்க. அதுல தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஃபெடரலிசம் அதாவது கூட்டாட்சி தத்துவம்ன்றது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. அது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கூடி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குன நேரத்துல நேரு இருந்தார், அம்பேத்கர் எல்லாம் இருந்தாங்க. அப்ப என்ன முடிவு பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சதுனால இனிமே நாடு பிரிஞ்சிடும்,
அதனால மாநில உரிமைகளுக்கு முழுமையா தரக்கூடாது. அது ஃபெடரலிசம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து செக்குலரிசம்ங்கிற வார்த்தை, மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை கூட இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்ததுதான். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் அதுவும் இல்லை, அதுவும் வேணான்ட்டாங்க. அப்ப ஃபெடரலிசத்தை கொண்டு வரணுங்கிறதா கான்ஸ்டிடியூஷன் திருத்தம். இந்தியா இஸ் ஃபெடரல் ஸ்டேட் சொல்லணும். அதான் கான்ஸ்டிடியூஷன் எல்லாரும் கேக்குறது. அவரும் அதான் கேக்குறாரு. அடுத்து நீங்க பாதுகாப்பு ஃபெடரலிசம், அதுதான் துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் மத்தியில இருக்கணும். எல்லா மாநிலத்துக்குள்ள அமெரிக்கால அப்படிதாங்க இருக்குது கிட்டத்தட்ட. நீங்க அமெரிக்காவில வந்து இந்த முக்கிய துறைகள், பாதுகாப்பு துறை, இது தொலைத்தொடர்பு துறை, அதே மாதிரி ரயில்வே போன்ற போக்குவரத்து துறைகள், பெரிய போக்குவரத்து துறைகள், இது மாதிரி சில விஷயங்களை தவிர்த்து இது இந்த நிதித்துறை அதுல கூட இல்லை, அதுல கூட முழுமையான சுதந்திரம் கிடையாது. இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் 4 சொல்றாங்க. இந்த 4 தவிர்த்து மற்ற எல்லாவற்றையுமே அந்த மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுத்துடணும். அப்படிதான் அமெரிக்காவில் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பல மாநிலங்கள் கூட்டமைப்பு தான் அமெரிக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறாங்க. நம்மளும் அதைத்தான் சொல்றோம், ஸ்டேட்ஸ் சொல்றோம். ஆனா அப்படி நடைமுறையில இல்ல அதான் அது கொண்டு வரணுங்கிறது. அதுல ஒரு வித்தியாசம் திமுக இருந்திருக்கு, என்ன சாதிச்சாங்க அதை பத்தி வலியுறுத்தவே இல்லை. நாங்க ஒன்ன கொண்டுட்டு வந்தா இன்னொரு மாநிலத்துல இருக்கவன் எதிரா வர்றான், இன்னொரு மாநிலத்துல இருக்கவன் அங்க இருக்கிறீங்க. இதுதான் சீமான் இப்ப என்ன சொல்றாரு, எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்து வரணும்னு சொல்றாரு. நடைமுறை சாத்தியப்படுத்தணும். இப்ப நான் இப்ப இந்தியா என்ன பாமக தலைவர் என்ன சொல்றாரு, நிறுவனர் அவர் ஒரு இதே மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, பத்திரிகையாளர் கேக்குறாங்கன்னா, நீங்க 10.5% உங்களுக்கு அதிமுக கொடுத்துச்சுல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நாங்க இல்லைன்னா கூட்டணி விட்டு போயிடுவோங்கிறோம் சொன்னதுனாலதான் கொடுத்தாங்க. அப்படி இல்ல, நாங்க வந்து 2019 நாங்க தான் வந்து எடப்பாடி ஆட்சியவே நிலைக்க வச்சோம். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட அப்போ ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அது கரெக்ட். அது ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, நீங்க அந்த 10 அம்ச கோரிக்கையை வச்சீங்க, இதை ஏத்துக்கிட்டாதான் உங்க கூட்டணியில வருவேன்னு சொன்னீங்க, ஏத்துக்கிடுச்சு அதிமுக. அந்த மாதிரி எந்த அம்சத்தையும் நீங்க இப்ப அதிமுக பாஜக ஆட்சியில வைக்கலையே. பாஜக கூட்டணி போறதுக்கு அந்த கட்சிக்கு நீங்க எந்த நிபந்தனைகளையும் வைக்கலையே. வைக்கிற 10.5 தான் கொடுத்தப்ப அவன சொல்றாரு, நாங்க கூட்டணி வச்சு வெளியே போயிடுவோம் அப்படின்னு மிரட்டினதுனாலதான் கொடுத்தாங்க கடைசியில அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்படின்னா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய பலத்தின் அடிப்படையில, விகிதாச்சார அடிப்படையில 50% தாண்டி இடஒதுக்கீடு தரணும்னு சொல்றீங்க. அதுக்காக கான்ஸ்டிடியூஷனை மாத்தணுங்கிறீங்க. கரெக்ட். அதையே நீங்க வந்து பாஜக கிட்ட இதை நிறைவேற்றினா தான் அவங்களோட சேர்வனின்னு சொல்லல, அந்த நிபந்தனை வைக்கல. ஏன் வைக்கல? அதிமுக வைக்கிறீங்க. அதே மாதிரி சிஏ நீக்கினாதான் நான் வருவேன்னு சொல்றேன், ஏன் வைக்கல? சிவில் சட்டத்தை நீங்க கொண்டு வராலே சொன்னாதான் நான் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே? காஷ்மீர் 370 நீங்க நீக்கினாதான் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே? ஓகே திரு காமாட்சி, அதே போல சீமான் அவர்களுடைய தேர்தல் பாக்குறோம். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது வந்து நாட்டினுடைய பிரஜை, நாட்டினுடைய குடிமக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்ற விஷயம் சொல்றாரு. மேலும் ஆளுநருங்கிற போஸ்டே இருக்கக்கூடாதுன்றாரு. மேலும் 356 பிரிவியை நீக்கணும் அப்படின்ற விஷயம் கண்ணு. இதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் சரிதான். 356 நீக்கிறதும் ஜனாதிபதிக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும்னா நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வேணும். 2 ராஜ்யசபாவிலையும் பார்லிமெண்ட்லயும் நமக்கு மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டங்கள் நிறைவேற்ற முடியும். இது ஏதோ பேப்பர்ல நம்ம அறிக்கை விடலாமே தவிர, இப்ப எப்படி ராமதாஸ் ஐயா சொன்னாங்கல்ல, ராமதாஸ் வந்து அன்றைக்கு 10 கோரிக்கைகளை வச்சு அதிமுகவை மிரட்டினாரு. இன்னைக்கு அதே கொள்கையில இங்க வச்சு மிரட்டி இருக்கலாம்ல. அதைத்தான் சொல்றேன், வாய் சொல்லில் வீரர்னா டாக்டர் ராமதாஸ் மட்டுமே. அவரை விட வேற எவரும் தமிழகத்தில் இல்லை. அவர் ஒருவரே தான். அவர் ஒருவரே வாய் சொல்லில் வீரர், அவ்வளவுதான். திரு கலை அவர்கள், நீங்க எப்படி பாக்குறீங்க? குடியரசுத் தலைவர் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்மது கிடையாதுங்க. அமெரிக்கால பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காங்கிரஸ் ஆளுநர் பதவி இல்லாட்டி எப்படி வந்து ஒரு மாநில அரசு வந்து மத்திய அரசோட கம்யூனிகேட் பண்றது, அதெல்லாம் இருக்கு இல்ல. ஆளுநர் தேவையில்லைன்னு அண்ணாவே சொன்னாரு. ஆட்டுக்கு எடுத்து ஆடியதுக்கு நாட்டுக்கு கவர்னர் சொன்னாரு. அது வேற விஷயம். கம்யூனிகேஷன் வந்து எவ்வளவு வகையில பண்ணலாம்.
ஒரு ஆர்டர் வச்சுதான் பண்ணணும் அவசியம் இல்லை. நேரடியா கம்யூனிகேட் பண்ணலாம். 356 பிரிவை நீக்கணும். அந்த சட்டமே 356 பிரிவு நல்ல நோய் இப்போ ஒண்ணுமெல்லாம் போச்சு, நேர்த்து போச்சு. அது யாரும் அதை பயன்படுத்த மும்பை வழக்குல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதை பயன்படுத்த முடியல. அதனால அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரீசன்ஸ் இருக்கும்போது இப்ப மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு. அது 356 பாஜக அரசு பயன்படுத்தலங்கிற கேள்வி. அவங்க ஆட்சி நடக்குது. எந்த வகையிலும் 356 நீங்க எந்த வகையில பயன்படுத்தினாலும், நேஷனல் செக்யூரிட்டி விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் அது உச்ச நீதிமன்றத்துல ரிவ்யூக்கு உட்பட்டது. அதனால அந்த சட்டம் இப்ப பேப்பர்ல தான் இருக்குது. அது நீக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வேற ரூட்ல போய் அதே போல தேர்தல் ஆணையத்துல வந்து நிரந்தர சின்னம் ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போகணும்னு சொல்றது ரொம்ப ஆபத்தானது. அது மக்களால் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா இப்ப அப்படிதான் இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டைரக்டா அதுதான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அப்படிதானே இருக்கு. இருந்தாலும் அங்க வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ரொம்ப இருக்கு. காங்கிரஸ் ஒண்ணு இருக்குது, செனேட் ஒண்ணு இருக்குது. அது ஒரு சிஸ்டம். அதுல வீட்டோ ஒரு பிரசிடென்ட் கொடுக்குறாங்க. அங்க ஒரு தனிநபர் கையில அதிகாரங்கள் குவியுது. அது ஆபத்தானது. திரு காமாட்சி அதே போல சின்னம் வந்து ஒரு நிரந்தர சின்னம் கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதே போல எம்எல்ஏக்கள் மரணித்தார் அப்படின்னு சொன்னா அந்த செகண்ட் பிளேஸ் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும், இடைத்தேர்தலாம் வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இவர் வந்து இந்தியா முழுவதுக்கும் ஒரு கட்சியை வளர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர் நிறைய ஒரு 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரெடி பண்ணி பார்லிமெண்ட்ல போய் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மாத்தி அன்னைக்கு இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் வாய்க்கு பார்த்தா சிந்தனை எல்லாத்துக்கும் தான் இருக்கும். உங்களுக்கு தான் இருக்கும், அந்த கேமராமேனுக்கு தான் இருக்கும், ஐயாவுக்கு தான் இருக்கும். ஐயாவுக்கு மேல சிந்தனையா இருக்கு. அவருக்கு தம்பி தானே அவரு. அதெல்லாம் ஒரு குட்டையில ஊட்டின மட்டைகள் தான் இது ரெண்டும். ஆகையினால சிந்தனைகள் எல்லா மனிதனுக்கு இருக்கும். நடைமுறைப்படுத்தணும்ல, நடைமுறை சாட்சியம்னு ஒண்ணு வேணும்ல. நடைமுறைக்கு ஒவ்வொரு இதையும் வந்து சொல்லிட்டு போறோம். இங்க பாரு, சொல்றோம் 18 ஆண்டுகள் நம்ம இருந்தோம். இது அது தெரியுமா உனக்கு? கிட்டத்தட்ட 78 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாத்தி இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 78 முறை மாத்தி இருக்கோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல. அதனால எது அவன் ஒன்றிய அரசுக்கு தேவையோ அதை பூரா மாத்திப்பான். ஒன்றிய அரசுக்கு எது தேவையில்லையோ மாத்த மாட்டான். அதுதான் ஒன்றிய அரசு. எப்படி பாக்குறீங்க இந்த 2 விஷயம்? என்னன்னா அந்த 2 விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நிரந்தர சின்னம் ஒரு கட்சிக்கு வழங்கக்கூடாது. மேலும் எம்எல்ஏக்கள் வந்து மரணிக்கிறாங்க, எம்பிகள் பிரதிநிதிகள் மரணிக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் யாரு இருக்காங்களோ அவங்க நிரந்தர சின்னம் யாருக்கு வழங்கக்கூடாதுங்கிறத நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் நிரந்தர சின்னம், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு பதிவு மட்டும் செய்த கட்சிகளுக்கு ஒரு பொது சின்னம், மற்ற பதிவு செய்யப்படாத சுயேட்சைகளுக்கு பொது சின்னம் கூட தரப்படாது. மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தான் சின்னம் வாங்கி, அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிட்டு தான் சின்னம் வாங்கணும் அப்படிலாம் சொல்றது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு சொல்லுவாங்க. வேட்பாளர்கள் எல்லாம் சமநிலையில் வைக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் நிரந்தர சின்னம், இன்னொருத்தனுக்கு சின்னம் அப்பப்போ மாறும்னா இவன் வந்து பாதிக்கப்படுறான், விக்டிமாகறான். ஸோ அது சரியான டிமாண்ட் நான் ஒத்துக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு அவரு? பிரதிநிதிகள் வந்து 2ஆம் பிளேஸ் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு அது தவறு. ஒரு கட்சியை பிரதிநிதிகளை மட்டும் அவங்க தேர்வு செய்யலைங்க, ஒரு கட்சியை தேர்வு செய்யறாங்க. அந்த கட்சியினுடைய பிரதிநிதியா தான் ஒருத்தரை தேர்வு செய்யறாங்க. சுயேட்சை வேட்பாளராக தேர்வு செஞ்சா அது தனிப்பட்ட அவருக்கு மட்டும் கொடுத்தது. இது கட்சி கொடுத்த அங்கீகாரம் மக்கள். அதான் இந்த ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் நேஷன் சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலா அந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டா இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது இல்லை, அந்த கட்சி அதுக்கு அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை நியமிக்கலாம். மீதமுறிக்க காலத்துக்கு 5 ஆண்டுகள்ல மீதமுறிக்க காலத்துக்கு அந்த கட்சி தன்னுடைய இன்னொரு பிரதிநிதியை நியமிக்கலாம். அதான் நியாயமா இருக்கு. ஏன்னா கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மக்களால. அந்த கட்சியினுடைய பிரதிநிதி தான் வரணும். இது சரியில்லை. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டவங்களுக்கு வந்து மரண தண்டனை நிச்சயமா கடுமையாக்கப்படணும்னு சொல்லி நீங்க எப்படி பாருங்க? மரண தண்டனை கொடுக்கலாம். உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை இருக்குது இந்தியாவில். அது ஹைனஸ் கிரைம் சொல்லுவாங்க. ரொம்ப கொடூரமான விஷயங்களுக்கு, குற்றங்களுக்கு நீதிமன்றங்கள் நினைத்தா இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்கு, அதோட ஒப்பிட்டு சொல்றாங்க. இஸ்லாமிய நாடுகள்ல சில சமயம் ரொம்ப ஒரு கைக்கு கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது, கண்ணுக்கு கண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து இன்னைக்கு நாகரிக குற்றங்கள், அதாவது
அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாதான் சட்ட ஒழுங்கு வந்து நம்ம சீர் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. நடைமுறையில மரண தண்டனை கொடுக்கறதுனால குற்றங்கள் குறையலைங்கிறாங்க. குற்றங்கள் தண்டனையினால குறைக்கப்படுவதில்லை. சமுதாயத்துல அந்த புரிதலும் அவேர்னஸும் அதிகமாகும் போதுதான் குற்றங்கள் குறையுது. பாலியல் கல்வியை நீங்க பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்தா வழக்கு நம்ம பார்த்தோம். எத்தனை ஆண்டு கழிச்சு சார் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க? அதுக்காக சரி, அதுக்குள்ள ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க வெளியில இல்லையே, ஜெயலலிதா இருந்தாங்க. மரண தண்டனை கொடுத்தாங்க, அப்புறம் ஆயுள் தண்டனையை மாத்துறாங்க சில பேருக்கு. அதெல்லாம் நடக்குது இல்ல. மரண தண்டனை கொடுக்குறாங்க கீழ்கோர்ட்ல, மேல ஆயுள் தண்டனையை மாத்துறாங்க. அதெல்லாம் நடந்துச்சுல. ராஜீவ் கொலையாளிகளுக்கெல்லாம் நடந்துச்சுல்ல. அதெல்லாம் வந்து நீங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு மரண தண்டனை விட ஆயுள் தண்டனை ரொம்ப கொடுமையானது. ஆயுள் தண்டனை சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை, இடையில அவங்களுக்கு விடுதலை கிடையாது. அந்த மாதிரி தண்டனை இருக்குது. 14 ஆண்டுகள் சொல்லலாம். சரி சரி எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? சிறையில வந்து குற்றவாளிகளை உருவாக்குற கூடமா இருக்குன்னு சிலர் குற்றச்சாட்டு. இல்ல, அது வேற. இது தனி செல்ல இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த ரிமாண்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மற்ற இடத்துல இருக்கும். இந்த சாதாரண செல்களை கூட்டம் கூட்டமா உட்கார போய் வைக்கிறாங்க. நீங்க மரண தண்டனையை வந்து மரண தண்டனைனால மட்டும் ஆயுள் தண்டனை தான் பெட்டர்னு சொல்றீங்க. ஆயுள் தண்டனை இனி கொடுமையானது. சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை. அதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? மரண தண்டனை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல அவரு இது கலை சொல்றதுல நான் இப்ப இது ஈடுபடுறேன். என்ன காரணம்னா, மரண தண்டனை ஒரு நாளையில அவன் செய்த குற்றம் அவனோட போயிடும், மறைஞ்சு போயிடும், செத்த தூக்குல போட்டாச்சுன்னா. ஆனா வருஷமெல்லாம் அவன் சாகரம் சொல்லி சிறையில இருந்து தப்பு பண்ணோன்னு அந்த தப்புக்கு வருந்தி எவன் ஒருத்தன் சாகுறானோ இதை பார்த்துட்டு மத்தவனும் அதை மாதிரி பண்ணாம இருப்பான். ஆகையினால மரண தண்டனை தான். நம்ம சட்டம் வந்து வெளியே விடுற வரைக்கும் நமக்கு ஓட்டைகள் இருக்கு இல்லையா? அங்க பாருங்க, அது வந்து சட்டங்கிறது ஒரு இருட்டறை, வாதங்கிறது தான் விளக்குங்கிறாங்க. அதனால அதுக்கு நம்ம போனோம்னா 1000 இருக்கும். மொத்தத்துல இப்ப வந்து மரண தண்டனையா ஆயுள் தண்டனையானா ஆயுள் தண்டனை தான் பெஸ்ட். மேலும் ஒரு மணிப்பூர் விவகாரத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதே போல காஷ்மீர் 370 நீக்கத்தை பத்தியும். இதுல இன்னொன்னு சொல்லணும். ஜெயலலிதாமான்னு சொன்னாங்க, அவங்கள காயடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஈடுபடுறவன பெரிய பனிஷ்மெண்ட் வந்து என்ன, காஸ்டிகேஷன். அது வந்து அவன் திரும்ப அந்த உணர்வே அவனுக்கு வராது லைஃப் லாங்கா. அதுதான் எனக்கு தெரியாத பனிஷ்மெண்ட். எனக்கு நானும் ஒத்துக்கிறேன். அது கொடுமையானதா இருந்தா கூட அதுதான் சரி. கொடுமைன்னு எப்படி சொல்ல முடியும்? மாடுகளுக்கெல்லாம் காளை மாடு அடி கொடுமை பண்றோம், அது வேற விஷயம். அது மனிதனுக்கே அது பண்றது என்பது. ஆனா அது எனக்கு நான் அதை ஏத்துக்கிறேன். இதை விட அது பெஸ்ட். அவன் திரும்ப வந்து என்ன செய்யறான்னா, அவன் திரும்ப இடையில நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து இது ரிமிஷன் கொடுத்து வெளியே வந்தானா திரும்ப வந்து. ஆமா, அதனால என்ன செய்யணும்னா காயடிக்கிறதுங்கிறது சரியான அதான் பெஸ்ட் சொல்யூஷன் இதுக்குங்கிறேன். அதே போல மணிப்பூர் விஷயம் அவர் கொண்டு கொடுத்திருக்காரு. அதே போல காஷ்மீர் 370 நீக்கமும் கொண்டு கொடுத்திருக்காரு, நம்ம பார்க்கிறோம். மேலும் வந்து வடவர்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்க கூடாது. அவங்க வந்து அவங்க வந்து வாழலாம், இங்க வந்து தொழில் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்க பாட்டு வந்துடுறாங்க, அவங்க எங்களோட அரசியல் தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆயிடுறாங்க. அது ஒரு கவலையா இருக்குன்ற ஒரு விஷயமா பதிவு செய்யுது. இல்ல, அது ஏற்புடையதுதான் கண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வடவர்கள் வந்து அவர் மாநிலத்துல அவங்களுக்கு அங்க தேர்தல் வாக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் டபுள் இது வச்சுக்குவாங்க. ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சு, அவங்க எந்த ஊர்ல போனாலும் அங்க இருந்து எங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எந்த மாநிலத்துல 6 மாதத்துக்கு அதிகமா வாழ்றாங்களோ அந்த மாநிலத்திலே அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேரை சேர்க்கலான்னாங்க. அப்ப அதை நீக்கிட்டாங்களான்னு தெரியணும். பல பிரச்சனைகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மண்ணின் மைந்தர்கள்னா இப்ப ஒண்ணு இல்ல கண்ணு, 2000-3000 ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள்களே வந்தேரின்னு பேசக்கூடிய இந்த காலத்துல இவங்கள என்னன்னு பேசுவீங்க, என்னன்னு வச்சுக்கிறது கணக்குல யோசிச்சு பாருங்க. ஆகையினால அது வந்து முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டோம் ஓட்டர் ஐடி மட்டும் கிடையாது, ஆதார் கார்டு கூட அவங்க மாநிலத்தை சேர்ந்த ஆதார் கார்டு தான் இருக்கணுமே தவிர இங்க நம்ம ஆதார் கார்டு கொடுக்க கூடாது. இல்ல, இப்ப இதுல வந்து வடவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி தரக்கூடாது, அந்த டிமாண்ட் கரெக்ட். ஏன்னா மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்கள்ல அங்க போய் குடியேற பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு புதுசா போறவங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்டு கிடையாது. அந்த இன்னர் லைன் பெர்மிட் தான் வாங்கிட்டு அவங்க அந்த ஸ்டேட்ஸ்குள்ள போக முடியும். நினைச்சவொடனே போயிட முடியாது. யாரும் அவங்களுக்கு ஹையர் பண்ண முடியாது. அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி வடகிழக்கு அந்த பகுதிக்கு நாகாலாந்து,
திரிபுரா எல்லாமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெர்மிட் தான் இங்கேயும் கொண்டு வரணும். இன்னர் லைன் பெர்மிட் கொடுத்து அது வச்சிருந்தா தான் வர முடியும். வரணும். அதோட அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப இருக்குது. ஓட்டர் ஐடி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க ஆண்டாண்டு காலமாக தலைமுறை திறமையாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய தமிழ் மண்ணில் நீங்க அவங்க எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியா மாறிடுவாங்க. இப்பயே துறைமுகம் தொகுதியில் என்ன இருக்கு? தமிழ்நாட்டு துறைமுகம் தொகுதியிலேயே வடநாட்டுக்காரங்க தீர்மானிக்கிற இடமா தொகுதியா மாறிடுச்சு. என்ன புரியுதா உங்களுக்கு? புதுசா அவங்களுக்கு ஒரு அப்படிங்கிறப்ப இந்த மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஒரு சின்னது, இலங்கையில தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில சிங்களவர்களை குடியமர்த்ததின் காரணமாகத்தான் பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. ஆமாமா, அதை மறந்து முடியாது, ஏற்படக்கூடாதுங்கிறது தான். அது அவர் சொல்றது கரெக்டு தான். அவங்களுக்கு நீங்க எல்லா உரிமையும் வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம். ஆனா அவங்களுக்கு வாக்குரிமை தர்றதுன்றது அவங்க இன்னொன்னு என்ன தெரியுமா இருக்கு? இப்ப இவிஎம் மெஷின்ல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, நீங்க எங்க இருந்தே நீங்க உங்க மாநிலத்துக்கு வாக்களிக்கலாம். அந்த ஏற்பாடு இருக்குல்ல, அது அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கொண்டு வந்தாச்சு. ரேஷன் அவங்களுக்கு இங்க வந்து வாங்கிக்கலாம். அங்க இருக்க கார்டை வச்சுட்டு அவங்க இங்க ரேஷன் வாங்கலாம். அதெல்லாம் வந்தாச்சுல. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை அவங்களுக்கு கொடுக்கறது மனிதாபிமான அடிப்படையில பல சௌகரியங்களை பண்ணி தர்றது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இங்க வரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. யாரும் அது 370 அதுதான் தப்புங்கிறோம். 370 என்ன சொல்லிச்சு? அங்க யாரும் இங்க இருந்து போய் சொத்து வாங்க முடியாது, அங்க இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. பண்ணா அவங்க அந்த பொண்ணும் அங்க இருக்க சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ணுவாங்க, இழந்துருவாங்க. அது மாதிரியான பல விஷயங்கள் அதுல இருக்கு இல்லையா? இந்த தனிப்பட்ட ஒரு நாடு மாதிரி அதை ஆக்கி வச்சிருக்காங்க 370. அதனாலதான் அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. உச்ச நீதிமன்றம் 370 ஏத்துக்கிடுச்சு, சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப என்ன சொல்றாங்க? 370 வந்த பிறகு அங்கே ஒரு சில குடும்பங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க குடும்ப ஆட்சி தான். அங்கே ரெண்டு குடும்பங்கள் 3 குடும்பங்கள் ஆச்சு. அவங்க எல்லா சவுகங்களையும் இந்த மத்திய அரசு கொடுக்க நிதிகளை எல்லாம் அவங்களே சாப்பிட்டுட்டு அங்கே எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரல. அது மிக பின்தங்கிய பகுதியா காஷ்மீர் மாறிடுச்சு. அப்போ அதை பின்தங்கிய பகுதியை முன்னேற்றுவதற்கு 370 பயன்பட்டு ஒரு விஷயம். அதே சமயத்துல அது யூனியன் டெரிட்டரி தப்பு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க இங்க தேர்தல் நடத்துறோம், சீக்கிரமா தேர்தல் நடத்தணும் சொல்லி ஜூன் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் தப்பான பேச்சு. அங்க முன்னேற்றங்கள் வருது. இப்பதான் அங்கேதான் ஐஐடி ஐபிஎம்லாம் அங்க போகுது, ஐஐஎம்லாம் போகுது. பெரிய பெரிய ரொம்ப அட்வான்ஸ்டு எய்ம்ஸ் எல்லாம் அங்க போகுது. இப்ப அது இப்பதான் போக முடியுது. அது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் எந்த வளர்ச்சியும் இல்லாம பண்ணி வச்சிருந்தாங்க. அதை அந்த ஆஸ்பெக்ட வரவேற்கிறேன். அதே சமயத்துல மாநில அந்தஸ்து அவங்களுக்கு சில சுயாட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது, ஒத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அக்சஷன் இருக்கு இல்லையா, அந்த நாடு நம்மோடு சேரும்போது ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல சில விஷயங்கள் தரப்பட்டிருக்கு. அது 370 இல்லாம, அது அங்க 37C இல்லாம, அதை வேற வகைகள்ல என்னென்ன வகைகள்ல மாநில உரிமைகளை அவங்களுக்கு தரலாம். அதிகபட்ச அதெல்லாம் உண்மை. அது நிச்சயமா அது உண்மை. அந்த 370 நீங்க 370 இருக்கக்கூடிய பல சரத்துக்கள், இந்த மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட சரத்துக்கள் சொல்றாருல சீமானு, சில முக்கிய துறைகளை தவிர இராணுவம், இது வெளியுறவுத்துறை, இது மாதிரி சில 4 துறைகளை தவிர, தகவல் தொடர்பு 4 துறைகளை தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம்ல, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நாங்க ஃபைட் பண்றோம்ல, அது அந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும். அந்த மாநிலத்து ஏற்கனவே கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதெல்லாம் வேண்டியதில்லை. தனி கொடி தனி சின்னம்லாம் வேண்டியதில்லை. அவங்களுக்கு அந்த உரிமைகளை கொடுக்கணும். அது எல்லா மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தணும். அதே போல அதான் சொல்யூஷன். விடுதலை புலிகளுக்கு தடை நீக்கணும்ன்ற விடுதலை புலிகள் இல்லைங்கிறீங்க, தடை விதிக்கிறீங்க. இந்த ஆளுக்கு எங்க தடை பண்றீங்க? விடுதலை புலி நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொல்றோம். சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கம், இலங்கை அரசு, நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்க ஏன் அதை தடை விதிக்கிறீங்க? தேவையில்லாத விஷயம் தானே. இல்லாதவனை எங்க தடை பண்ணீங்க? இப்ப உதாரணமா இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தா தடை விதிக்கணும். இல்லவே இல்லாத நாட்டுல போய் தடை விதிப்பானே? இல்ல, அது ஊடுருவ கூடாதுல்ல, அப்ப அதனாலும் தடை வச்சிருக்கலாம்ல. ஊடுருவல்ங்கிறது தான் நீங்க என்ஐஏ அதெல்லாம் வச்சிருக்கீங்களே, அது எப்படி ஊடுருவாங்க வெளியிருந்து? நீ இங்க தடை விதிக்க வேண்டிய தேவை இப்ப என்ன இருக்குது? தடை விதிச்சா மட்டும் வரமாட்டானா? வந்துட மாட்டானா?
வெளிநாடுகள்ல இருந்து அவங்க வர்றதுன்னா வந்துருவாங்க. தனி ஈழம் கேட்டு வெளிநாட்டு வாழ் இது யாழ் தமிழர்கள் அமைப்பே வச்சிருக்கிறாங்க இன்னும் கூட. அவங்க அது உரிமைங்க, அவங்க உரிமைங்க. அதை நீங்க எப்படி தடை பண்ணிட முடியும்? நீங்க இங்க வந்து விடுதலை புலிகளை இயக்கத்தை நீங்க தடை பண்ணதே தப்பு. நிறைவான பார்வை. அதே விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தது யாரு? நம்ம இந்திரா காந்தி. எம்ஜிஆர் அவர்கள் அந்த விடுதலை புலிகளுக்கு பெருமளவு நிதி கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ண நடந்துச்சுல்ல. நிறைவான பார்வை சுருக்கம். இல்ல விடுதலை புலிகளுக்கு வந்து அந்த இதை நீக்கிறதுல ஆட்சேபனை இல்லை. கண்டிப்பா அதை நீக்கித்தான் ஆகணும். ஏற்கனவே இப்போ வந்து கூட இந்த 3 பேருக்கு வந்து இப்போ இலங்கை அரசு விசா கொடுத்துருச்சு. அநேகமாக இந்த வாரத்தில் கடைசியில் வந்து அவங்க இலங்கை போகிறாங்க 3 பேரும். அந்த சிறையில இருந்து திருச்சியில இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் சிறையில இருந்து எப்படியோ பண்ணியாச்சு, நடக்குது. அந்த துயரமான நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு. ஏதோ இந்த அளவுக்காவது ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கிறோம். நல்லபடியாக அவங்க அங்கே போய் வாழணும். அதுதான். 2வது, விடுதலை புலிகளுடைய அந்த இதை வந்து நீக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது நீக்க வேண்டிய. நான் சீமானுக்கு இது மூலமா ஒரு வேண்டுகோள் விடுறேன். அவர் இதை பார்ப்பாரா தெரியாது. யாராவது அவங்க கட்சிக்காரங்க யாராவது பார்த்தா அவர்கிட்ட சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாளாக விட்டுட்டு இருக்கிறேன். அதிமுகவுக்கும் வைக்கிறேன், திமுகவுக்கும் வைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு நம்ம முக்கியமாக கேட்க வேண்டியது அங்கே வந்து தனி ஈழம் அல்ல. அங்கே முக்கிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு 13வது சட்டத்திட்டத்தை அமல்படுத்துவோம் சொல்லி ராஜீவ் ஜெயவர்தன் ஒப்பந்தத்தில் 1987 ஒரு சரத்தா இருந்துச்சு. அதை வந்து நீங்க அமுல்படுத்தலை. என்ன பண்றாங்க? சட்டத்தை திருத்தத்தை ராஜபக்ஷ பீரியட்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுல காவல்துறை மற்றும் நிலம் இந்த 2ஐயும் இலங்கை அரசு கையில் ஒப்படைச்சிட்டாங்க. மத்திய அரசு கையில, மாநில அரசு கையில கொடுக்கல, எந்த அதிகாரமும் இல்லாம கொடுக்கல. அதே மாதிரி the eastern and northern province of Sri Lanka is the traditional homeland of Tamil என்பது திம்பு பேச்சுவார்த்தையில் இலங்கை அரசால் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அந்த 2க்கும் சேர்ந்துதான் தேர்தல் நடத்தணும். ஒரே மாகாண தேர்தல் நடத்தணும். தனித்தனியாக நடத்துறாங்க. இந்த 13வது அமெண்ட்மெண்ட்ல தனித்தனியாக நடத்தக்கூடாது, ஒரே மாநிலமா நடத்தணும்னு சொல்லியிருக்குது. இந்த 13வது சரத்தை சட்டத்துல கொண்டு வந்தது, ஒப்பந்தத்துல கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு. இந்த காங்கிரஸ் அரசும் அந்த காங்கிரஸ் ஆட்சியில பங்கு பெற்ற திமுகவும் அதை வலியுறுத்தவே இல்லை. இவங்க போட்ட சட்டத்தையே வலியுறுத்தல. அதனாலதான் அங்க பிரச்சனை இருக்குது. இன்னைக்கும் அங்க ஆர்மி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ஆர்மியின் கட்டுப்பாட்டு கீழே எந்த சுதந்திர உரிமையும் இந்த சிவில் உரிமையும் இல்லாத மக்களாக தான் அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அந்த ஆர்மி அங்கே ஸ்ரீலங்கன் இராணுவம் கடுமையான அடக்குமுறைகளை கொண்டு, அதே மாதிரி நிலத்தை அவங்க என்ன பண்றாங்க? சிங்கள குடிமக்கள் அங்கே குடியமர்த்துறாங்க யாழ்ப்பாணம் பகுதி. அதான் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் தமிழ்ங்கிறது இல்லாம செய்யணும். இது பாரம்பரிய தமிழ் நிலப்பரப்புன்னு இல்லாம செய்யறதுக்காக அங்க சிங்களவர்கள் குடியமர்த்துறாங்க. அந்த நிலங்களை இவங்கிட்ட பறிச்சுட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ராணுவம். அதனால இதை சட்டத்தை அமல்படுத்த சொல்லி அது முக்கியமான சரத்தா நம்ம ஊடகத்தின் வாயிலாக செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு நீங்க முக்கியமா வைக்கிறோம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய இருவருடைய கருத்தை பார்த்து.